முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆதரவு எம்எல்ஏ ஐயப்பன் சென்னையில் சசிகலாவை சந்தித்து அவரது மமுக கட்சியில் இணைந்தார். இத்தனை காலம் ஓபிஎஸ்ஐ நம்பியிருந்த தன்னை அவர் நடுத்தெருவில் நிறுத்திவிட்டதாக ஐயப்பன் ஆதங்கத்தை கொட்டி தீர்த்த காட்சிகளை தற்போது காணலாம். ஒரு மாத காலம் ஆயிடுச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து. இந்த ஒரு மாத காலத்தில் எந்த நிர்வாகிகளோடும் எங்களை தொடர்பு கொள்ள விட மாட்டேன்றாங்க. அதே போல மாவட்ட கழக நிர்வாகிகளோ அல்லது மற்ற நிர்வாகிகளோ எங்களை அணுகி எங்களை கூப்பிட்டு தேர்தல் பணி செய்யுங்கள் என்று யாரும் எங்களை அழைக்கவில்லை. நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தோமே தவிர நாங்கள் அனாதையாகத்தான் இருந்தோம். அதனால தான் நேற்று பேட்டியை கொடுத்து பார்த்தோம். அந்த பேட்டிக்கு யாரும் செவிசாய்க்கவில்லை. அதனால நான் இன்னைக்கு புரட்சித்தாய் சின்னம்மாவை பார்த்து உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு என்னை வேட்பாளராக அறிவியுங்கள், நான் அந்த தென்னந்தோப்பு சின்னத்தில் வெற்றி பெற்று வெற்றி கடையை தங்களிடம் சமர்ப்பிக்கிறோம் என்று அந்த உத்தரவை பெற்றிருக்கிறோம். ஓபிஎஸ் என்பவர் இப்பொழுது ஒரு அனாதையாக்கப்பட்டார். இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அழிவு பாதைக்கு போவதற்கு முக்கிய காரணம் ஓபிஎஸ் தான். ஏன்னா கௌரவர்களும் பாண்டவர்களும் அழிவுறதுக்கு காரணம் என்ன? சகுனி தான் 2 பேரையும் அழிச்சவர், 2 குடும்பத்தையும். அதே போல அதிமுக அழிப்பதற்கு இவர் ஒரு சகுனியாக இருந்திருக்கிறார். ஓபிஎஸ் ஆதரவாளர் என்னுடைய நிலையை பார்க்க 4.5 ஆண்டு காலம் அவரோடு பயணித்தேன். 4.5 ஆண்டு காலம் பயணித்து என்னை தெருவில் விட்டு விட்டார். நடுக்கடலில் தூக்கி போட்டார். பசிபிக் பெருங்கடல் தான் பெரிய கடல். அந்த நடுக்கடல் தூக்கி போட்டு நான் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அந்த தத்தளிச்ச நேரத்தில் புரட்சித்தாய் சின்னம்மா எனக்கு கை கொடுத்து என்னை கரை சேர்க்கிறாரு. அவரை ஓபிஎஸ் பண்ணால போகலையே.